மந்திரி ஆனதுக்கு அப்புறம் தான்டா கொஞ்சம் காசு சேர்க்காங்க. சிவம் அன்பே சிவம், சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஓ சிவம். இந்த திருவிழாவில் பட்டவரை டைலாக் மாதிரி பேசுறீங்க, மந்திரி திட்டு வந்தாங்க. அப்படி யாம் பிச்சை கேட்க வரவில்லை, ஆளவந்தாருக்கு உயிர் பிச்சை கொடுத்தவல்லவா வந்திருக்கிறோம். என்ன தைரியம் இருக்கா? என் பேர் சொல்லி கூப்பிடுவாடி கனிவா. இந்த தீவிரவாதியா எந்த ரூபத்துல வேணா வருவாங்களா? எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துவா கொஞ்சம். செக்யூரிட்டி எல்லாம் ஜாஸ்தி படுத்த அதான் கூட்டாந்துடா நம்ம போலீஸ் எல்லாத்தையும். காவல்காரனை சொல்லுகிறாயா அப்பனே? காவல்காரன் காவல் நிலையத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதுக்கு? யாரோ அவனிடம் அவனை தேடி அவன் மனைவி காவல் நிலையத்துக்கு போவதாக சொல்லி இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறான். சொல்லிக்காம ஓடிட்டானா? ஓடுகிற ஓட்டத்தை பார்த்தால் ஏதோ ஆபத்து நடக்கும் போல் தெரிகிறது. ஓடட்டும் ஓடட்டும். ஆமா, உங்கள் இருவருக்கும் என்னை பார்த்தால் பயம் பக்தி ஏதும் தோன்றவில்லையா? இந்த காத்துல சாமியங்களை பார்த்தா எந்த பக்தி வருது? ஒரே பயமா தான் இருக்கு. அறிவோ அறிவோ நாட்டு நடப்பு அப்படி. ஆனால் யாம் சித்தனாக சித்தர் ஜவ்வாதுமலை காடுகளிலே 400 வருஷங்களாக மூலிகைகளை தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி கொண்டிருக்கிறோம். ஆமா, ஜவ்வாது மலர்ந்து வந்துங்கிறாங்க. இந்த நாட்டு நாட்ட 400 வருஷமா புலிவே இல்லை அப்பனே. எனது பேரன் ஆடவன்தான் உயிருக்கு ஆபத்து என்று ஞான தரிசியில் அறிந்தோம். அப்படியே ஓடோடி வந்தாரா? ஆள வந்தாரா சொன்னீங்க? அப்ப நீங்க எனக்கு தாத்தா வாங்கணுமா? வெறும் தாத்தா அல்ல அப்பனே, பட்டாணி தாத்தா. பட்டாணி தாத்தா. நீ வீட்டுல என்ன பட்டாணி சுண்டல வர வச்சுருந்தியா? பட்டாணி தாத்தா அப்பனே, உனது தாத்தாவுக்கு அப்பனே நீ என்னவென்று அழைப்பாய்? தாத்தாக்கு கொள்ளு தாத்தான்னு சொல்லுவார். அந்த கொள்ளு தாத்தாவுக்கு தந்தையை என்னவென்று கூறுவாய்? கொள்ளு தாத்தாவுக்கு அப்படியா? எள்ளு தாத்தான்னு சொல்லுவான். எள்ளு தாத்தாவுக்கு அப்பன் உனக்கு என்ன வேண்டும்? எள்ளு தாத்தாக்கு அப்பன் ஒண்ணுமே தெரியாது. புரியுமாட்டா? அதுதான் பட்டாணி தாத்தா. பட்டாணி தாத்தா. சாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சாமிக்கு கண்ணனாயிட்டா? சித்தர்கள் மனம் புரிவதே கிடையாது. ஓம் சிவம். மனம் புரிந்தவர்கள் தான் பித்தர்களாகி இருக்கிறார்களே அப்பனே. கோயில மனமே புரிஞ்சுட்டு அப்படி அப்படியே உங்க பேரன் தாத்தா இந்த மாதிரி வந்துச்சு. அப்பனே, எங்களது வம்சத்தில் யாருமே திருமணம் செய்து கொள்வது கிடையாது. ஆனால் வம்சமத்திரம் படிப்படியாக படிப்படியாக விருத்தியாகிக் கொண்டே போகும். மறுபடியும் ஒன்றிங்க கல்யாணமே கட்டியதில்லை எங்க வம்சம். அப்படி எப்படி உங்க பேர் ஆள வந்த மட்டும் ஒன்றுக்கு 2ஆம் கடால கட்டிக்கிறாரு. எனக்கு வந்திருக்கிற சோதனை தெரியுமா உங்களுக்கு? சோதனையை அறிந்துதானே யாம் வந்திருக்கிறோம். அதனால் வரும் வேதனையையும் யாம் அறிவோம். எல்லாம் அறிந்த சித்தன் அல்லவா இவன். நாடு நாடு என்றாலும் நாடாத மனம் நாடம் இளமே நாடு. காட்டு காட்டு என்றாலும் காட்டாத இடமே காடு. காட்டாத இடத்தில் இருந்து கொண்டு மனம் நாடாத அந்த நாட்டை பற்றி நானும் தெரிந்தவன் தான் இந்த சித்தனால தலைவர பத்தியாண்ட குற்றால புரோஜனம் வருமானு நம்ம சித்திரனா சோகப்படுகிறார். குற்றால புரோஜனம் வந்து புறவர்றா சித்தர் இல்லடா. ஆள வந்தா உன் மனைவி எங்கே? கல்யாணி சொல்றீங்களா? அழைக்க வேண்டுமா சார்? பயப்படாமல் கூப்பிடு கூப்பிடு. கல்யாணி கல்யாணி. ஓ சிவம். ஓ நலம் உண்டாகட்டும் நலம் உண்டாகட்டும். இவர்களுக்கு பட்டாணி மாமனார் காலம் நமஸ்காரம் ஆயிட்டுமா? அரசியல்வாதிக்கு கொண்டாட்டியானா எல்லா காலையும் அவனுக்கு கத்துக்கணும். நான் இங்க இருந்தே கும்பிடுறேன். எனக்கு இடுப்பு சுடுக்கி இருக்கு. மறுபடியும் நலம் உண்டாகட்டும் நலம் உண்டாகட்டும். ஆமா, அது என்ன பட்டாணி தாத்தா? அதாவது அவங்க எள்ளு மாமனாருக்கு மாமனாரு எள்ளு கொள்ளு எல்லாம் கைலாச போய் சேர்ந்தாச்சு. இந்த பட்டாணி இன்னும் உயிரோடு இருக்கா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட்டாணி மருமகளே, உனக்கு நதுமாகரமான முகம், மங்களகரமான முகம். உனது தாலி பாக்கியம் தான் உன் புருஷன் உயிரை காப்பாற்றப் போகிறது. எனக்கு பயமா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா,
இந்த பயங்கர வாக்குங்க நம்ம தலைவரை சுடுறதுக்கு குறி வச்சுக்கிறாங்க பத்தியா, அதுதான் அவர் அப்படி சொல்லுகிறாரு. என்ன கபாலி இந்த வடக்கு போடுறாங்கல்ல அப்புறம் ஈட்ட சொல்றிய அவங்களுக்கு வேற ஒரு அரசியல் கிடைக்காமல போயிட்டான். பாத்தீங்களா அந்த நிலைமையை பாத்தீங்களா? நானும் தலையில அடிச்சுக்கினேன். திருச்சியில நம்ம நிலம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 50 ஏக்கர் பொறுப்புக்கு நிலம் இருக்கு. அது எப்படியாவது அடிச்சு போட்டுக்கிறது கேட்டீங்க கபாலி, இவர் கேட்டீங்க. இப்ப இந்த நிலைமையை பாத்தீங்களா கபாலி? எப்படியாவது அவங்க ஒரே ஒரு வாரம் எடுவாங்க, அதுக்குள்ளார நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு பக்திமயமான கொண்டாடி அந்த காலத்து சத்தியவான் சாவித்திரி மாதிரி. இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த மாதிரி சாவித்திரி புருஷனுக்கோசரம் உயிர் பிச்சை கேட்டாங்க. எங்க மந்திரி விட்டவங்க சொத்துக்காக பிச்சை கேட்கறாங்க. பழனி ஆண்டவா, ஆடி மாசம் ஆவடி எடுக்கிற முழுதா இல்லாம நீ வேற ஆவடி 50 நீங்க அது காவடிமா, அங்க வேற சத்திரம் முருகா. ஆமா, இவரு ஒருத்தர் எவ்வளவு தங்க வயல் ஒருத்தர் கொண்டாந்து உள்ள விட்டா நல்லா நல்ல காத்து சாத்துவாரு. இல்லடா இல்லன்னா தாங்க இந்த காட்ட முருக பெருமான பார்த்தா எந்த கோயில வேலை வச்சுக்க மாட்டார், ஏன்னா நல்லா தள்ளு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் செத்து கூட போறான்னு அதையும் தள்ளு போட போறான்னு கோபத்தோடு இருக்கிறார் எல்லா கோயிலும். அவசமான தத்துவம், அவசமான தத்துவம். கல்யாணி, வயிறு பசிக்கிறது, உண்மை ஏதாவது கொடுக்கிறாயா? அப்படி என்றால் அப்படின்னா இந்த பிரெட்னா அந்த மிஷின்ல போடுற ரொட்டிய, ஆம்லெட்னா முடியல போடுற தோசை. நான் தான் சுத்த சைவமாயிற்றேன் அப்பனே. தாண்டி அங்க முட்டை போடுற கோயில் கூட சைவம் தான் சொல்லணும். அவருக்கு பாவம் இல்லை. கல்யாணி போகலாமா? பயத்துல தீவிரவாதியோட வீட்டுக்குள்ள விட்டுருக்கோமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. கவுலே பணம் தெளிவா நம்ம அம்மாவுக்கு ஆம்லெட்டை சின்ன கண்டாலே அந்த எத்தனா சித்தர் தெரிகின்ற நிலைமை. அந்த சித்தர்கிட்ட ஏதாவது ஒரு சாயத்தை வாங்கி வச்சிடல கரெக்டா பண்ணிடலாம் தெளிவா.